2026 ஆண்டினுடைய முதல் வாரத்திலே தேவ சமூகத்தில் வரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட எனது தீர்மானங்களும் எனது வாழ்வின் வெற்றியும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனது தீர்மானங்களும் எனது வாழ்க்கையின் வெற்றியும் என்கிற தலைப்பிலே தேவ வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து விழுந்து போன நேரங்களை கூட கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தி அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வதற்கான பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை யாருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானத்தை உடையவர்களாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையில ஒரு மனிதன் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எடுக்கிற தீர்மானங்கள் ஞானமுள்ளதா இருக்கும் என்றால் அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கின்றோம். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு வெற்றியற்றவளை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. காரணம் என்ன? நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஞானமுள்ள தீர்மானங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக அமையும். இன்னைக்கு அநேக தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அநேகர் சில காரியங்களிலே அவர்கள் பதட்டத்தோடு கூட தீர்மானங்களை எடுத்து விடுகிறார்கள். சில தீர்மானங்களை எடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. இப்படி அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் நிமித்தமாக அவர்கள் எதை ஆரம்பித்தார்களோ, எப்படி அந்த புதிய ஆண்டை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தார்களோ அவ்விதமாக மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் அதை முடிக்க முடியவில்லை. அல்லது குழப்பமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் உருவாகிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருகிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நாம் எடுக்கின்ற தீர்மானமானது நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், என்னுடைய நோக்கம் பரலோகத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் பரலோகத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொலோசியரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முதலாவதாக என் வாழ்க்கை வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய கண்ணோட்டமும் மேலானதை பற்றினதாக இருக்க வேண்டும். நாம் மேலானதை நாட வேண்டும், மேலானதை தேட வேண்டும். எது மேலானது? மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஆண்டவருடையதை நாம் தேடுவதுதான் நமக்கு முதலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம்? தேவனுக்குரியதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா அல்லது பூமிக்குரியதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே பவுல் என்கிற ஊழியக்காரர் கொலோசே என்கிற பட்டணத்தில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது இவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த வசனத்தை கொண்டு அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுகிறார், மேலானவைகளையே என்ன பண்ணுங்க? நாடுங்கள். அதற்கு ஒரு காரணம், கிறிஸ்து உடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட எழுந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் மேலானதை நாட முடியும். மற்றவர்கள் எல்லாரும் பூமிக்குரியவர்களையே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பூமிக்குரிய காரியங்களையே தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர் சொல்லுகிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்க. ஆமென். அப்படி என்றால் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு தான் நாம் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வருஷத்திலே உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது நீங்கள் எந்த அளவிற்கு முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. எந்த காரியங்களிலே மேலான காரியத்தை நீங்கள் அதிகமாய் தேடுகிறீர்களோ, எந்த காரியங்களிலே கர்த்தரை முன்வைக்கிறீர்களோ, எந்த காரியங்களிலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களோ, கனப்படுத்துகிறீர்களோ, அதை வைத்துதான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும்
வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம் தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் லோத்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். லோத்துவை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய கூட அவர் பயணம் செய்தார். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாக லோத்து இருந்தார். அவரோடு கூட பயணம் செய்தார். ஆபிரகாமும் லோத்தும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். நல்ல உறவிலே தான் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய செல்வம் பெருகினது, லோத்தினுடைய செல்வமும் பெருகினது. ஆபிரகாமின் ஆடு மாடுகள் பெருகினது, அதை போல லோத்தினுடைய கால்நடைகளும் பெருகினது. அப்படி பெருகும் பொழுது 2 மேய்ப்பர்களுக்கும், ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் வர ஆரம்பித்தது. உடனே பார்த்தார் ஆபிரகாம், நம் சகோதரர்களாய் இருக்கிறோம், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி லோத்துவை பார்த்து, நீ என்ன செய், புறப்பட்டு உனக்கு எது விருப்பமா இருக்கிறதோ அதன்படி செய் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது லோத்து என்ன செய்தார் தெரியுமா? அங்கே லோத்து வசனம் சொல்லு 13ஆம் 11ஆம் வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். எதை தெரிந்து கொண்டானா? யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை வைத்துதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு நீ எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ அதை வைத்துதான் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் தீர்மானிக்கப்படுகிறது. இங்க லோத்து என்ன செய்தானாம்? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் எதை தெரிந்து கொண்டானா? யோர்தானுக்கு அருகான சமபூமியை தெரிந்து கொண்டான். பாருங்க, அதோடு கூட 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில், லோத்து சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நீ எதற்கு நேராக உன் கூடாரத்தை போடுற? சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். பாருங்கள், லோத்து எதை தெரிந்து கொண்டார் பாருங்கள். ஒருவேளை அந்த இடம் அழகா இருந்தது, அது மிகவும் மிகவும் நல்ல ஒரு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று ஆதியாகமம் 13:10 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எல்லாம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அந்த இடம் மிக அழகா இருந்தது, பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு நன்றாயிருந்தது. நல்ல தண்ணீர் வசதி, நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம்தான். ஆனால் அந்த இடத்தில் இருந்த மனிதர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள், துன்மார்க்கராக இருந்தார்கள். லோத்து அங்கே இருந்த மக்களை குறித்து அவன் கவலைப்படவில்லை. மாறாக அவன் கண்களுக்கு காட்சியளித்த அந்த காரியங்களை குறித்து அவன் மகிழ்ச்சி அடைந்து அவன் என்ன செய்தான்? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். பிரியமானவர்களே, பிரிந்து போய் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? நீ எதற்கு நேராக உன் கூடாரத்தை போடுகிறாய்? நீ யார் மத்தியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்? நீ யார் மத்தியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? உன்னுடைய சகவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னோடு பழகுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறார்கள்? நீ யாரோடு உன் நேரங்களை செலவழிக்கிறாய்? நீ யாரோடு உன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறாய்? எங்கே போய் கூடாரம் போட விரும்புகிறாய்? எதை நீ தெரிந்து கொள்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் லோத்து பிரிந்து போனான். அந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு அவன் சோதோமிலே தங்கினான். கடைசியில் என்ன நடந்தது? அந்த சோதோமிலே அவருடைய பிள்ளைகள் பாவமான வழியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. பிரியமானவர்களே, என கண்மான தேவ ஜனமே, நாமும் கூட எதை தெரிந்து கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் சோதோமை நோக்கி கூடாரம் போடுகிறீர்களா அல்லது தேவனுக்கு முன்பாக உங்கள் கூடாரத்தை அமைக்கிறீர்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே அவன் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஒருவேளை நீ பார்ப்பதற்கு உன் நட்பு நன்றாக இருக்கும், உன் உறவுகள் நன்றாக இருக்கும், ஆனால் அது கடைசியிலே உன்னை தவறான பாதையிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை மறந்துடாத. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அவர்கள் பணத்திற்காக, வேலைக்காக, உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோதோமுக்கு நேராய் கூடாரம் போடுகிறாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை அங்கே கூடாரம் போடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் போக போக தான் தெரியும் அங்கே இருக்கிறதான மோசமான சூழ்நிலைகள் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். கடைசியில் என்ன நடந்தது? ஆண்டவர் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் மீது கோபம் கொண்டு அதை அழிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அழிக்கப்பட்டாலும் கூட சோதோமில் இருந்து கற்றுக்கொண்ட பாவத்தை அவருடைய பெண் பிள்ளைகள் அதை
பழகி கடைசியில தன் தகப்பனாரோட பாவம் செய்து அவர்கள் கர்த்தருடைய கோபத்துக்குள்ளானார்கள். இதுதான் வரலாறு. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதன் மீது கண் வைக்கிறாய்? உன்னுடைய மேலான நோக்கம் எதுவாயிருக்கிறது? நீ மேலானதை தேடுகிறாயாம் அல்லது பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறாயா? ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாயா அல்லது பூமிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? இந்த 2026 வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, மேலானதை தான்பா நான் தேடுவேன், உங்களை தான்பா முதல்ல நான் வைப்பேன், நீங்க சொல்றதை தான்பா நான் கேட்பேன்னு சொல்லி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசுவா அங்கே வயதான காலத்திலே, சாக போகிற அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர் பேசுகிறதான ஒரு காரியம் இதுவாக இருந்தது. அது என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். உண்மையாக சேவித்து நதிக்கு அப்புறத்திலும் தேவர்களை அகற்றிவிட்டு 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன அற்புதமான ஒரு தீர்மானம் பாருங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையாய் உண்மையானவளாய் இருப்பாய் என்றால், உண்மையாக உத்தமமாக கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால், நீ கணவனாக மனைவியாக பெற்றோர்கள் பிள்ளைகளாக தேவாலயத்தை நோக்கி வர வேண்டும். குடும்பமாக நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபையிலே பாருங்கள், தகப்பன் வருகிறார், தாய் வரவில்லை, தாய் வருகிறார்கள், தகப்பன் வரவில்லை, தகப்பனும் தாயும் வந்தால் பெற்றோர்கள் வருகிறார், பிள்ளைகள் வரவில்லை, பிள்ளைகள் வந்தால் பெற்றோர்கள் வரவில்லை. எவ்வளவு வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. யோசுவா வயதான காலத்திலே, சாக போகிற காலத்திலே இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு அவர்கள் கொடுக்கிற அறிவுரை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு காரியங்களை முன்பாக வைக்கிறேன், நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்திலே நீங்கள் சேவித்ததான அந்த அந்நிய தெய்வங்களையா அல்லது தேவாதி தேவனை நீங்கள் சேவிக்க போகிறீர்களா? யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? உங்களை பற்றி எனக்கு தெரியாதானால் எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் என்ன செய்வோம்? சேவிப்போம். இன்றைக்கு நீங்கள் அப்படி சொல்வதற்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சில் தானே வரோம் போறோம். இல்லை, நீங்க உண்மையும் உத்தமமா ஆண்டவரை சேவிக்கிறீங்களா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கிறீங்க? அடுத்த வாரம் நீங்க எங்க இருக்கிறீங்க? வருஷத்தோட முதல் வாரம் ஒருவேளை நம்ம வந்திருக்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் எங்கே கூடாரம் போட போகிறீர்கள்? அடுத்த வாரம் உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன? அடுத்த வாரம் உங்கள் தெரிந்தெடுப்பு என்ன? வேலைக்கு நான் போக விரும்புகிறேன். அடுத்த வாரம் உங்கள் தெரிந்தெடுப்பு என்ன? சொந்தக்காருடைய காரியங்களுக்கு போக விரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற வரையிலே நீங்கள் ஒருபோது நினைக்காதீர்கள் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று. இரட்ட வேஷம் போடுவதனாலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவிக்க முடியாது. இந்த புதிய ஆண்டிலிருந்து தீர்மானம் பண்ணுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன் தெரியுமா? இந்த நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் என்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நம்ம எகிப்து ஆகிய உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அது மட்டுமல்ல, எனக்கு நன்மையானதை மட்டுமே இவர் தந்தார். நன்மைகளை மட்டுமே இந்த வருஷத்தில் எனக்கு கொடுத்தார். நான் தான் அநேக நேரங்களில் அவரை விட்டு விலகி போனேன். ஆண்டவர் சொன்னார், நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது சத்தியம். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம் தான் அநேக தரம் அவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். நாம் தான் அவரை விட்டு அநேக நேரங்களிலே நழுவி போயிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனால் நாம் அவரோடு கூட இல்லை. நாம் அவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். எல்லாம் சாதகமாக இருக்கும்போது சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிப்பும் துதிப்பதுமாய் இருக்கிறது. சில நேரங்களிலே நாமே போய் சிக்கலிலே மாட்டிக்கொண்டு கடவுளை நாம் முறுமுறுக்கிறோம், கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறோம். நான் சொல்லுகிறேன், நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கு நாம் தான் பொறுப்பு, ஆண்டவர் அல்ல.
தீமைகளை நாம் செய்துவிட்டு சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் நான் சபைக்கு வரமாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஊழியத்தில் பங்கு பெற மாட்டேன் என்பது உங்கள் பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை மட்டுமே நாங்கள் சேவிப்போம். கர்த்தரை மட்டுமே நாங்கள் சேவிப்போம். அதற்காக நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். இன்றைக்கு சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒழுங்கு, அழகு சபை கூடி வருதல். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? தேவனுடைய பிரசன்னத்திலே ஐக்கியப்பட்டு வரும்பொழுது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். நாம் தீர்மானத்திலே ஒழுங்கில்லாமல் போகும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறோம். இதை மறந்து விடாதீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய சொந்தமான விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஓரம் வைத்து விட்டு தேவனை தேடுவதற்காக ஒரு நாளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், அது இந்த நாளா இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு செல்லுங்கள். இந்த தீர்மானம் தான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகாய் மாற்றுகிறது. நான் என் ஆண்டவரை மட்டுமே நான் சேவிப்பேன். நான் உத்தமமாய் அவரை பின்பற்றுவேன். நான் இந்த உலகத்தின் சடங்குகளுக்கோ சம்பிரதாயங்களுக்கோ என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் நான் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கு தானே வரேன். ஆனால் அநேகருக்குள்ளே எகிப்து உள்ளே இருக்கிறது, எகிப்தின் சுபாவங்கள் உள்ளே இருக்கிறது, இன்னும் பெருமைகளும் மேட்டிமைகளும் உள்ளே இருக்கிறது. உலகத்தார் பார்த்து மெச்சிக்கொள்வதற்காக மற்றவர்களைப் போல வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் அருவருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை வாரி வாரி வழங்குகிறார். கிருபையிலே அவர் வல்லலாக இருக்கிறார். அந்த கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு வழங்குகிறார். இந்த ஆண்டு நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பதற்கு முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? மேலானவைகளை நான் தேடுவேன். லோத்தை போல சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுவதில்லை. நான் தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய கூடாரத்தை நான் போடுவேன். அதுதான் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4. சரீர முயற்சியோ அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் ஆகையால் பிரயோஜனம் உள்ளது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னால வசனம், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பக்கத்துல உங்களோட கையை குலுக்கி சொல்லுங்க, தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணு? முயற்சி பண்ணு. எதுக்கு முயற்சி பண்ணணுமா? எதுக்காக முயற்சி பண்ணணுமா? தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணணுமா? முயற்சி பண்ணணுமா? சொல்ற, train yourself toward godliness. நீங்க உங்களை தேவ பக்திக்கு ஏதுவாக பயிற்சிக்கணுங்கிறாரு. தேவ பக்திங்கிறது ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள யார் வாசம் பண்றது? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு. அப்போ அந்த ஆலயத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆலயமாகிய சரீரம், சில நேரங்களில் சில ஆட்கள் இந்த சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இதற்குள்ளே தேவன் வாசமா இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில சரீரத்தை கவனித்துக் கொள்வதில்லை. எல்லாம் கர்த்தர் வரும்போது நானா போய் என்ன பண்றேன், என்னங்க ஆண்டவர் ஆண்டவர் எப்போ எடுத்துக்கிட்டோம், நான் பாட்டுன்னு இருக்கிறேன், என்னோட உடம்ப கவனிக்கிறது கிடையாது. சிலர்லாம் கேட்டால் ரொம்ப யார் மாதிரி பேசுவாங்கன்னா, அவங்க பரலோகத்திலேயே வாசம் பண்றவங்க மாதிரி பேசுவாங்க.
சிலருக்கெல்லாம் நம்ம அறிவுரை கூட சொல்ல முடியாது. உடம்ப பார்த்துக்குங்க, அது கிடக்குது. எது கிடக்குது? உடம்பு கிடக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிச்சுன்னா யார் கவனிக்கிறது? நம்முடைய சரீரம் தேவன் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஆமேன். நம்ம சரீரத்துக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. ஆமேன். நம்ம சரீரத்தை நாம் என்ன பண்ணணும்? டயட் இருக்குது. ஒரு சரீர பிரகாரமான பயிற்சி அற்ப பிரயோஜனம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. அதை தவறாக நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்ல வரல. சரீர பிரகாரமான பயிற்சி தப்புன்னு அவர் சொல்லலை. சரீர பிரகாரமான பயிற்சி அற்ப பிரயோஜனம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும். ஆனால் இதை விட மேன்மையான ஒரு பயிற்சி இருக்கிறது, ஆவிக்குரிய பயிற்சி. அது இந்த உலகத்துக்கும் பிரயோஜனப்படும், பரலோகத்துக்கும் வரப்போகிற உலகத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சரீர பிரகாரமான முயற்சி. காலையில் எழுந்துக்கிறோம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளலாம், அளவாக சாப்பிடலாம். அப்பப்போ சாப்பிட்டுனே இருக்கக்கூடாது. எதெல்லாம் கையில் கிடைக்குதோ சாப்பிட்றது, எங்கெல்லாம் எது கிடைக்குதோ வாங்கி போட்டுக்கிறது, கடையாண்ட போய் நின்று அங்கே ஒன்று வாங்குறது, அங்கே போய் ஒரு கடையாண்டு நின்று அங்கே ஒன்று வாங்குறது, எதெல்லாம் கிடைக்குதோ வாங்கி வாங்கி போகிடுறது. அது உடம்பே குப்பை தொட்டி மாதிரி ஆக்கிடுறது. சரீரத்தை குறித்து சில கேர் பண்ணுறதே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு, அப்புறம் பார்த்து கொள்வார் தான். கர்த்தர் கொடுத்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆரோக்கியமாய் பாதுகாக்கணும். சில நல்லா மேக்கப் பண்ணுறாங்க, ஆனால் உள்ளகிற பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிக்குது. அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. புரியுதா? நல்லா வெளியே நல்லா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவுட் ஷோ நல்லா இருக்கு, சரியா? அதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு முருங்கை ஜூஸ் போட்டு குடினா அதுக்கு எடுக்க மாட்டுறாங்க. உடம்புக்கு நல்லது அப்படின்னா அது அவங்களுக்கு டைம் இல்லையாம் பாருங்க. உள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதுகாக்க அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் வெளியே மேக்கப் பண்ணுறதுக்கு என்னது? அழிய போகிறது. உள்ள எல்லாம் அழிஞ்சுன்னு வருது, உள்ள டேமேஜ் ஆகின்னு இருக்குது. அதை கண்டுக்கிறது கிடையாது. வெளியே நல்லா என்ன பண்ணுறது? நல்லா ஒரு ஒப்பனையை பண்ணிக்கின்னு வெளியே அப்படி போகிறது. சரீரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஏன்னா அது கடவுள் வாழ்கிற இல்லமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. ஆண்டுடைய உங்களுடைய சரீரம் தேவன் ஆகிய ஆவியானவர் தங்கியிருக்கிற பரிசுத்தாவுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சரீர பிரகாரமான பயிற்சி ஒன்று இருக்கிறது, ஆனால் அதை விட மேலான ஒரு பயிற்சி ஆவிக்குரிய பயிற்சி. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. தேவ பக்தினா முயற்சி பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், டிசிப்ளின் இருக்குது. தேவ பக்தினா எங்க ஒருத்தர் ஜிம்முக்கு போறாரு, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா டிசிப்ளின் யுவர் செல்ஃப்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிரேக்க மொழி டிசிப்ளின்ங்கிற வார்த்தை எதுல இருந்து? ஜிம்னேஷியம், ஜிம்னாஸ்டிக்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஜிம்னேஷியம், ஜிம்னாஸ்டிக்னா ஜிம்முக்கு போறாங்களா பார்த்துருக்கிறீங்களா? ஜிம் உடற்பயிற்சி கூட தானே ஜிம். அந்த வார்த்தையிலேருந்து அந்த கிரேக்க மொழியிலேருந்து அது வருது. இப்போ ஜிம் என்றால் ஜிம்னாஸ்டிக், ஜிம்னேஷியம்ங்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த கிரேக்க மொழியில் உடலுக்கான பயிற்சி கொடுப்பதுன்னு அர்த்தம். பவுல் வாழ்ந்த காலத்தில் அங்கே நடந்ததான அவர் இந்த கிரேக்க கலாச்சார பின்னணியில் கேம்ஸ்லாம் நடக்கும், அதை பார்க்குறாரு. அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பார்க்குறாரு, அவங்க எப்படி பயிற்சி எடுக்கிறாங்க, அவங்களோட சரீரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குற பவுலுக்கு ஒரு எண்ணம் வருது. அதெல்லாம் நல்லது தான்பா, ஆனால் அதை விட மேலான ஒரு பயிற்சி ஆவிக்குரிய. உன்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாக்க வேண்டும், நீ தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். ஒரே நாளில் உடம்பு கட்டுக்கோப்பாயிடுமா? ஒருத்தர் ஒரு நாள் ஜிம் போகிறாரு, காலைல 8 மணிக்கு போகிறாரு, மதியானம் 3 மணி வரலாம் பயிற்சி பண்ணுறாரு. ஒரே நாள் ஏறிடுமா உடம்பு? ஒரே நாளில் பைசெப்ஸ்லாம் வந்துடுமா? 6 பேக்லாம் வந்துடுமா? சொல்லுங்களம்மா. கட்டுக்கோப்பா ஆகிடுவாரா? டெய்லி போகணும், டெய்லி போய் பயிற்சி எடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை கூட அப்படிதான். தினமும் நம்ம தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முயற்சி பண்ணணும். அங்கிருந்தா எல்லா ஜீவ ஊற்றம் புறப்படுது. அந்த இருதயத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்று தான் கண்ணை பாதிக்குது, காதை பாதிக்குது, வாயை பாதிக்குது, கையை பாதிக்குது, செயல்களை பாதிக்குது. எதுதான்? இருதயம். இந்த இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய பயிற்சி தேவை. ஜெபிக்கணும்,
வேதம் வாசிக்கணும், பரிசுத்தவான்களோட கூட ஐக்கியப்படணும். அப்பதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுக்கோப்பா வைக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுக்கோப்பா இருக்கணும்னா அந்த பயிற்சி அவசியம். தேவ பக்திங்கிறது ஒரு பயிற்சி. சும்மா பாடணும், குதிச்சோம், ஆடணும், அது பேர்ல தேவ பக்தி. தேவ பக்தி என்பது தேவன் விரும்புகிறதான வாழ்க்கை வாழ நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் தேவ பக்தி. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் அநேக வழிமுறைகளை எனக்கு கற்று வைத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவ பிள்ளைகளோடு கூட நான் ஐக்கியப்படணும். இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய ஐக்கியம் பலப்படுவதாக. எதற்காக? ஜெபிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு. சிலர் எல்லாம் சபையோடு ஐக்கியப்படுவதில்லை. கடைசியில முடிவு பரிதாபமாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஐக்கியம் இல்லாத முடிவு பரிதாபமாக தான் இருக்கும். அவர்கள் எந்த ஒரு உதவிக்கும் யாரும் வந்து நிற்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படுவார்கள். ஒரு தீவை போல இருக்க விரும்புகிறார்கள், தனித்து விடப்பட விரும்புகிறார்கள். அவர்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, அவர்கள் யாருடைய அன்பும் தேவையில்லை, அவர்களுக்கு யாருடைய அரவணைப்பும் தேவையில்லை. ஏன்? தேவனே அவர்களுக்கு தேவையில்லை. ஆலயத்தையும் தேட மாட்டார்கள், யாரோடு ஐக்கியப்படவும் மாட்டார்கள். இது ஒரு பரிதாபமான வாழ்க்கை. இது பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 1:3 சொல்கிறது, தேவ பக்திக்குரிய எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய வல்லமை நமக்கு தருகிறது. சொல்லுங்க, தேவ பக்திக்குரிய எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை எனக்கு தருகிறது. ஆண்டவரே, நான் தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ல, ஓகே, I will give you the power to live godly life. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ உனக்கு நான் கொடுக்கிறேன், கிருபை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்வாரு. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம் என்னன்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனமா இருக்கிறோமா? நான் கேட்கிற கேள்விலாம் அது மட்டும்தான். சாப்பிடுவதற்கும் மேக்கப் பண்றதுக்கும் இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு இல்லையே. ஏன்னா மக்களுக்கு வெளியே இருக்கிற அழகை அழகுபடுத்த தான் அவங்க விரும்புறாங்க. உள்ள அலங்கோலமாய் கிடையாது, யாரும் பார்க்கறது இல்லையே. இதை வெளியே இருக்கிறது தான் எல்லாரும் பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க அதை சரி செய்ய விரும்புறாங்க. மற்றவருடைய கண்களுக்கு நம்மை கவர்ந்து கொள்ளணும்னு விரும்புறாங்க. ஒரு நாள் ஆச்சும் கொஞ்ச நேரம் இந்த இறுதி அலங்கோலத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்த, என்ன கழுவி சுத்திகரித்து, ஆண்டவர் இன்னும் மேன்மையுள்ள பாத்திரமா மாற்றம் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் தேவ பக்திக்குரியவளாக இருப்பதற்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜபம், என் வேத வாசிப்பு, பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம், ஊழியத்திலே ஐக்கியம், இதெல்லாம் என் தேவ பக்தியை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. தேவ பக்தியில் இன்னொரு வகை இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், தேவ பக்தி என்றால் என்ன? யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாம் அதிகாரம் 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் வஞ்சித்து எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா? பாருங்கள், நாவை அடக்குவது ஒரு தேவ பக்தி. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அநேகர் நாவை அடக்கவில்லை, ஆனால் தங்களை தேவ பக்தி உள்ளவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவிலே நிரம்புகிறோம், நன்றாய் பாடுகிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் நாவை நீ அடக்கவில்லை என்றால் உன் தேவ பக்தி வீணாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவ பக்தி எதிலே காண்பிக்கிறோம் தெரியுமா? நல்லா சோத்திரம் பண்றோம், நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா இருக்குது எல்லாம். ஆனா வாயில என்ன வருகிறது? வாயை அடக்கிறது இல்ல, நாக்கு அடக்கிறது இல்ல. உடனே ஒரு பொய் வந்துடுது, உடனே வந்து விழுது. எப்படியோ சமாளிச்சுட்டேன்றோம். சிலர் சமாளிக்கிறதுக்கே PhD டிகிரி வாங்கிக்கிறாங்க, டாக்டர் பட்டம்லாம் வாங்கிக்கிறாங்க. சிலர்லாம் பொய் சொல்லி சமாளிக்கிறதுல அவங்க டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறாங்க. அனனியா சப்பீராலும் போல, அனனியா சப்பீராலும் இணைந்து போய் சொன்னாங்க பாருங்க. கணவன மனைவி இணைந்து ஊழியம் செய்யல, இணைந்து போய் சொன்னாங்க. கர்த்தர் நம்மளை இணைந்து ஊழியம் செய்ய தான் வச்சிருக்காரு, இணைந்து பொய் சொல்ல வச்சில்ல. சில நேரத்தில் கணவன் ஒரு பொய், மனைவி ஒரு பொய். சில நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொய்.
இந்த பொய்யை யார் பார்க்கிறாரு? தேவன் பார்க்கிறாரு. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு உணர்த்தினாரு? பேதுருக்கு சொன்னாரு. பேதுரு சொன்னார், பரிசுத்த ஆவிகிட்ட வந்து பொய் சொல்ற நீ பரிசுத்த ஆவியினர்கிட்டன்னு. நாவ அடக்கல்னா தேவ பக்தி வீண். பக்கத்துல பார்த்து எல்லாத்தையும் கை குளிக்குது. நாவ அடக்காதவன் பக்தி அது வீணானது, அது வேஸ்ட்ன்னு சொல்லுங்க எல்லாரும். நல்ல வாயை திறந்து சொல்லுமா. நாவ நோறு அடக்கலனா தேவ பக்தி வீண். நோறுனா இங்கிலீஷ்ல இல்ல, நோறு புரியுதா? தெலுங்குல நோறு. நோறுனா வாய். வாய் அடக்கல்னா உன் தேவ பக்தி எப்படி இருக்குமா? அதனால எல்லாம் கவனிச்சுக்கோங்க. 2026 தேவையில்லாத்தெல்லாம் பேசிக்கின்னு, இந்த மாதிரி பண்ணிக்கின்னு, எதனா ஒன்று அரட்டை மாதிரி பண்ணிக்கின்னு, எதனா ஒன்று நம்ம பம்பில் மாட்டி விட்டு தும்பில் மாட்டி விட்டுட்டு நீ தேவ பக்தி உள்ளவன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவனமாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களை பேசும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப பயபக்தி நமக்கு தேவைப்படுகிறது. வெளியே இருக்கிற மக்களோட வாய்ஸ் அவடால் பண்ணுற காரியம் ஒன்று இருக்குதுன்னா தேவனுக்குரிய காரியங்களை அதை நம்ம பண்ண முடியாது. தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய சபை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா வீணான வார்த்தைகள், நாவ அடக்காத காரியங்கள், அப்ப நம்மளே வஞ்சிக்கிறோமா? நம்ம நாக்கு அடக்காம தேவ பக்தியா இருக்கிறோம்னு சொன்னா நம்மளே ஏமாத்திக்கிறோமா? வேற யாரும் நம்மளை ஏமாத்த வேண்டியதில்லை. சத்துரு வஞ்சிக்க வேண்டியதில்லை. நாமளே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அப்படி என்றால் நாம் தேவ பக்திக்கு முயற்சி பண்ண வேண்டும் என்றால் நாவை அடக்குவது ஒரு பயிற்சியா இருக்கிறது. அது யார் அடக்குவார்? வீட்டுக்காரத்தான் அடக்க முடியலையா? யார் அடக்குவார்? பரிசுத்த ஆவியானவர் அடக்குவார். அதுதான் யாருக்குமே பதில் வரல. வீட்டுக்காரர் அடக்குவார்னா பாவம், அவர் அடக்கிடுவீங்க. அவரும் அடக்க முடியல. அவர் நாவை அவர் அடக்க முடியல. உங்க நாவை நீங்க அடக்க முடியல. யார் நாவும் அடக்க முடியல. அடக்கக்கூடிய ஒரே வல்லமை தேவனுக்கு மட்டும்தான். யாக்கோபு 3 சொல்றாரு, கப்பலை பாரு, சின்ன சுக்கானை வச்சு அவ்வளவு பெரிய கப்பலையே திருப்பிடுறான். குதிரையை பாரு, நான் வேகமா ஓடுது, வாயில கடிவாளம் போட்டு திருப்பிடுறான். ஆனா நாக்கு சிறிய அவமா இருந்தோம் பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. குடும்பத்தையே கொளுத்திட்டு வந்து நிக்குது, குடியே கெடுத்துட்டு வந்து நிக்குது, கம்பெனியே மூட வச்சிடுது, ஆபீஸையே நாசம் பண்ணிடுது, பக்கத்து வீட்டையே காலி பண்ணி ஓட வச்சிடுது, சர்ச்சையே குழப்பி விட்டுடுது. சின்ன நாக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தேவ பக்தி உள்ளவன் நான் தான் நாக்கு அடக்கணும்ன்றாரு. என்னையும் உங்களையும் சேர்த்து தான். நாக்கு அடக்காத தேவ பக்தி கடவுளுக்கு பிரியமானது அல்ல. இப்போ தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணணுமா? முயற்சி பண்ணணுமா? தேவ பக்தி தானா வந்துடாது. முட்டி போட்டு கையை தூக்கணும் உடனே தானா வந்துடாது. பயிற்சி. தினமும் தேவ சமூகத்தில் அமரணும், ஜெபிக்கணும், தேவனுடைய அருளை நாடணும், கிருபையை நாடணும். கிருபை ரட்சிப்பு கிருபையா வந்துடுச்சு. அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் விசுவாசிச்சோம், அவர் நம்ம கொடுத்துட்டாரு. ஆனா வாழுகின்ற வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சிறப்பாய் கர்த்தருக்கு பிரியமா இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வசனங்களை கேட்டு சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இரண்டாவதாக நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், என்னை நான் என்ன செய்வேன்? தேவ பக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி செய்வேன். ஒரு ஓட்டப்பந்தய வீரனை பாருங்க. 1 கொரிந்தியர் 9:24-27 சொல்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, ஓட்டப்பந்தயில் எல்லாரும் வந்து ஓடுறாங்க. ஆனா ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான்? பந்தய பொருளை பெறுவான். ஆனா கிறிஸ்துவ ஓட்டத்துல யாரெல்லாம் முறையா ஓடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை குறிக்கோளா வச்சு ஓடுறாங்களோ, யாரெல்லாம் ஒழுங்கா ஓடுறாங்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறான், கீழ்ப்படுத்துகிறான். தன்னுடைய உடம்பை கண்ட காரியங்களை சாப்பிட்டு தன் உடம்பை பெருத்துக் கொள்வதில்லை. தூங்கிக் கொண்டே வாழ்க்கை ஓட்டுவதில்லை. அதிகாலை எழும்புகிறான், ஓடுகிறான், பயிற்சி பெறுகிறான். எதெல்லாம் உடம்ப கூடுதோ, எடை கூடுகிறதோ அந்த சாப்பாடை எல்லாம் தவிர்க்கிறான். ஏனென்றால் அவன் பந்தயத்தில் வெற்றி பெற விரும்புகிறான். அவன் பந்தயத்தில் போய் கிரீடம் வாங்க விரும்புகிறான். நாமும் கூட ஒரு கிரீடம் நமக்கு காத்திருக்கிறது. பரலோக தேவன் நமக்கு அந்த கிரீடத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீதியின் கிரீடம் நமக்காக காக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஓட வேண்டிய வகையிலே ஒழுங்காய் நாம் ஓட வேண்டும். எல்லா பாரங்களையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். பாவங்களை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இச்சை அடக்கமுள்ளவர்களாய் ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் தேவ பக்தி. சரீரத்தை நாம் பயிற்சிப்படுத்துவது ஆரோக்கியத்துக்கும்
நம்முடைய சுகத்துக்கும் அது நல்லது. ஆனால் இந்த உள்ளான மனிதனை பயிற்சிப்படுத்துவது இந்த உலகத்திற்கும் வருகின்ற உலகத்திற்கும் அது உன்னதமான ஒரு மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவதாக நான் என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன்? பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை கையை உயர்த்தி தான் சொல்ல சொன்னேன். கை இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கை இல்லாதவங்க விட்டுருங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ நம்ம பாருங்க எப்படி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கையை உயர்த்தி இதை சொல்லுங்கன்னா சொல்லலை. கை இல்லாதவங்களாம் சொல்லுங்க, கை இல்லாதவங்களாம் சொல்ல வேணாம்னு தான் என்ன பண்றோம்? நமக்கு என்ன வந்து ஈகோ, எனக்கா கை இல்லை, எனக்கு கை இருக்குது பாரு. அதாவது அந்த மென்டாலிட்டிலேருந்து இன்னும் ரொம்ப பேர் வெளியே வரமாட்டேங்கிறோம். நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு கண்டிஷனோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு காரியமோ இருந்தால் தான் நம்ம அதுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோமே தவிர அன்பான ஒரு மென்மையான காரியத்துக்கு கீழ்ப்படிய விரும்பலை. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னேன் நான்? எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கன்னு தான். கையை உயர்த்தினீங்களா? முக்கால்வாசி பேர் கையை உயர்த்தலை. யாருக்கெல்லாம் கை இருக்குதோன்னு தான் எனக்கா கை இல்லை தோ இருக்குதான்னு எழுப்புறோம். இதெல்லாம் மாறணும். சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரர் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும். கையை தட்டி பாட்டு பாடினா கையை தட்டி பாட்டு பாடணும். ஹல்லேலூயா சொல்லணும், ஹல்லேலூயா சொல்லணும். பக்கத்துல உங்களை கையை குலுக்கி ஸ்தோத்திரம் பண்ணு, பக்கத்துல இருக்கிற கையை குலுக்கி சொல்லணும். இல்லைன்னா நீ தனித்த தீவு போல இருக்கிறனா something wrong in your heart. You don't want to mingle with people because of your problem. உன் பிரச்சனையினால மங்களோட நீ கலக்க விரும்பல. ஏன்னா இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அருகில் இருக்கிற சகோதரன் நேசிக்காதவன் தேவனை எப்படி நேசிக்க முடியும்? சபைக்கு வரேன், தலையை காட்டம் ஓடுறேன்னா you are not fit for God's ministry, you are not fit for God's work, you are not fit for God's church. தேவ சபைக்கு நம்ம பொருத்தமானவர்கள் அல்ல. நான் தேவ பக்திக்கு ஏதுவானவனாய் முயற்சி பண்ண வேண்டும். என்னுடைய முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நம்முடைய பலன் எங்கிருந்து வர வேண்டும்? அவரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. முழுமையாய் அவரை நம்ப வேண்டும். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும், இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் முழுமையாய் என் ஆண்டவரை நான் நம்புவேன். என்னுடைய பலன் அவரிடத்திலிருந்து வரும். நான் செய்கின்ற எல்லாம் அவரிடம் கொடுக்கின்ற பலன். நான் பிரயாசப்படுகிற எல்லாம் அவர் கொடுக்கின்ற பலன். என்னை பலப்படுத்துகிறேன் ஆண்டவர். எல்லாம் என்னை பலப்படுத்துகிற சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்தின் போது பிறந்ததான மோசையை கொண்டு அந்த எகிப்து முழுவதுமாக அந்த எகிப்திற்கு மேலாக ஒரு தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது மேய்ப்பனாக இருந்தார், கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். சிறைப்பட்டு போன தானியேலை கர்த்தர் பாபிலோன் முழுவதுக்கும் ஒரு மந்திரியாக மாற்றினார். பலவீனமாயிருந்த சீமோனை கர்த்தர் பேதுருவாக மாற்றினார். எல்லாரையும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்ட சவுலை தேவன் பவுலாக மாற்றினார். இவர்கள் எல்லாரும் எந்த பலத்தால் மேலே வந்தார்கள்? தேவனுடைய பலத்தால் அவர்கள் மேலே வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் சொல்ல வேண்டும், என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் படிப்பு அல்ல, என் கல்வி அல்ல, என் திறமை அல்ல, நான் பழகுகிறதான கூட்டம் அல்ல, அல்லது என் பின்னால் இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் அல்ல. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் நீங்க எழுந்து சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இன்றைக்கு நான் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான பலனை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 56:9, நாளில் திரும்புவார்கள். எல்லாரும் சொல்ல, தேவன். நல்ல கையை உயர்த்தி சொல்லணும். கை இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். This I know, the Lord is on my side.
இதை நான் அறிகிறேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அதனாலதான் தாவீது அடிக்கடி கர்த்தரின் பலனாயிருக்கிறார், கர்த்தரின் பலனும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய பலனாயிருக்கிறார், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எலியா கூட மிகப்பெரிய தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து மழையை வரவழைத்தார், அக்னியை வரவழைத்தார், வானத்தில் மழையை நிறுத்தினார், பெரிய பெரிய சாகசங்களை எல்லாம் செய்தார். ஆனால் எசபேல் என்கிற அந்த ராணிக்கு முன்பாக அவர் சோர்ந்து போய்விட்டார். அந்த ராணியுடைய பிராணனை வாங்க தேடின போது இவர் ஓடினார். ஓடி போய் உசுரை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். ஆண்டவரை பார்த்து சொன்னால், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 19:8 வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:8 வாசியுங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து வந்தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கையை தலைக்கு மேல நல்லா தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியா சோர்ந்து போன போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தள்ளி சுடப்பட்ட அப்பத்தை கொண்டு வந்து, தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து சொன்னார், எலியாவே, நீங்க படுத்திருக்கிற, சோர்ந்து போயிட்டிய, சாகலான்னு நினைக்கிறிய, அப்பா நீ சாகிறதுக்காக உன்னை கடவுள் வைக்கலப்பா, நீ எழுந்து பிரகாசிக்கணும், இன்னும் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும், உனக்கு பிறகு ஒரு ஆளு எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் சொல்றான், நான் சோர்ந்து போயிட்டேன்பா. ஆண்டவர் வந்தாரு, கர்த்தருடைய தூதனானவர் வந்தாரு, தட்டி எழுப்பினாரு, போஜனம் கொடுத்தாரு, சாப்பிட்டான். அந்த பலத்தால 40 நாள் நடந்து போனான். கர்த்தர் கொடுக்கிற பலன் உன்னை எல்லாவற்றையும் சாதிக்க முடிக்கும். கர்த்தர் கொடுக்கிற பலனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய பலன் வர வேண்டும். நாம் ஒரே நேரங்களில் சோர்ந்து போகும்போது ஒரு டச் வேணும். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு டச் நமக்கு தேவைப்படுகிறது. we need a touch. ஆமென். தொடுதல் என்பது எவ்வளவு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது தானே. கையை குலுக்குறோம், தட்டி கொடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தருவதற்கான தொடுதல். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் உங்களை தொடுவார் என்றால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் தலைகீழாய் மாறிவிடும். அந்த எலியாவுக்கு தேவை தேவனிடம் இருந்துதான ஒரு தொடுதலாய் இருந்தது. தேவன் அவனை தட்டினார், அவன் எழும்பினார். அவர் 40 நாள் அந்த ஆகாரத்தின் பலத்தினாலே நடந்து போனார். இப்ப தேவன் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன் பார்த்தீர்களா? எத்தனை பேருக்கு அந்த பலன் வேண்டும் இன்றைக்கு? எத்தனை பேர் அந்த பலனை நோக்கி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும், உம்மை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஐ கேன் டூ. ஆமென் சொல்லுங்க, ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா தோத்துருவோம். பலப்படுத்துகிற ஆண்டவரால செய்ய முடியும். அவரை விட்டுட்டு என்னால செய்ய முடியும்ல, அவரை கொண்டுதான் என்னால எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியா நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள்? இந்த புது வருடத்தினுடைய தீர்மானம், நான் எல்லாவற்றையும் அவருடைய பலத்தால் செய்வேன், என் சுய சாமர்த்தியத்தினால் அல்ல. என்னிடத்துல பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், ஆலோசனைக்கு இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்பதின் அடிப்படையிலே நான் போன ஆண்டில் செய்ததெல்லாம் தோல்வியிலே வந்து விட்டது. ஆனால் 2026 நான் ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இந்த 2026 இனிமேல் என் பலனை அல்ல, என் சாமர்த்தியத்தை அல்ல, ஐ எம் கோயிங் டு டிபெண்ட் ஆன் காட். கர்த்தருடைய பலனை நான் சார்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போனவங்களா நீங்க வந்திருந்தா கர்த்தர் சொல்றாரு, பேதுரு சொன்னார், நீங்க நடக்கிறீங்க கடல் மேல, ஆண்டவரே உங்களா போல நானும் நடக்கணும். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஆண்டவர் அவனை பார்த்து நடந்து வான்னாரு. அந்த தைரியத்தோட அவன் நடந்து போனான். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையோடு நீ ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஏன் நடக்கிறது இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வா, வா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடு, வா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம சொல்ல, ஆண்டவர் உங்களை நம்பிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறேன், என் பலம் கிடையாது. இந்த வருஷம் நீங்க அப்படி பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் தி இயர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை நீங்க காண்பீங்க. அந்த நித்திய மாட்சிமை என்கிற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற வல்லமையா இருக்கு. ஓடின பலன் எல்லாம் இன்றைக்கு
அதான் சொல்றாரு ஏசாயா, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யாருக்கு? கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ பலனை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் இங்கும் அங்கும் ஓடுவதை கொஞ்சம் நிறுத்தி தேவ சமூகத்தில் போய் உங்கள் பலனை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் கழுகை போல எழும்புகிற பலனை இந்த வருடத்தில் உங்களுக்கு தருவார். தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. அதனாலதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே, எல்லாம் உம்மாலே. உங்களால தான் ஆண்டவரே. முதல்ல தாண்டதும் உங்களால தான், சேனைக்குள்ள ஓடுறதும் உங்களால தான். ஏன்னா நான் ஒத்த ஆளு. என் சேனை சின்னதா இருக்கலாம், நான் ஒத்த ஆளா இருக்கலாம். அவ்வளோ பெரிய சேனைக்குள்ள நான் ஓடுறதுக்கு காரணம் என் பலத்தை நம்பி இல்ல, உங்க பலத்தை நம்பி தான் ஓடுறேன். உங்க பலத்தால தான் உள்ள ஓடுறேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என்ன பலப்படுத்தி இருக்கிறீங்க. எதிர்க்க வந்த கோலியாத்தை நான் அடிக்கிறேன்னா காரணம் என்ன தெரியுமா? உங்க பலம் எனக்குள்ள இருக்கு. நீங்க எனக்கு பலனை கொடுத்துருக்கிறீங்க, நீங்க எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறீங்க. இந்த கரடியையும் இந்த சிங்கத்தை நான் கிழிக்கிறேன்னா உங்க பலனை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்க பலத்தால தான் அதை நான் செஞ்சேன். இன்றைக்கு நீங்க கூட ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இங்க நான் சாதிச்சது எல்லாம் என் பலன் கிடையவே கிடையாது ஆண்டவரே, எல்லாம் உங்க பலன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை மேன்மையா தலை நிமிர பண்ணுவாரு. நான் இத்தனை பேரோட வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். சுயத்தை நம்பணும், பெருமையை பேசணுங்க, யூகோ பேசின ஆளெல்லாம் ஒண்ணுமே ஜீரோல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பூஜ்ஜியத்திலே ஆரம்பிச்சு பூஜ்ஜியத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பலனையும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு பழகிட்டவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? அந்த ஜீரோல இருந்து அவங்க ஹீரோ லெவலுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையோட வெற்றி அதுதான். கர்த்தர் பெருமையிலும் உனக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெருமை இருக்கிறவங்களும் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்யவே மாட்டாரு. வெளியே தாழ்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இல்ல, இங்க தாழ்மைங்கிறது உள்ளத்துல இருந்து வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்கள் நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம தாழ்மையை காட்டுறோம். வேற வழி இல்லைன்றதுக்காக நம்ம தாழ்மையா இருக்கிற மாதிரி சில நேரங்களை பாவலா பண்றோம். ஆனா உள்ளத்துல இருந்து அது வரல. ஒரு அம்மா பையனை போட்டு என்ன பண்ணிச்சான்? உக்காரா உக்காரா உக்காரான்ச்சான். அந்த பையன் என்ன பண்ணலையா? உட்கார மொத்துன்னு மொத்துச்சான். உட்காரான்னு நம்ம பிள்ளைங்க போல வருது. அது மொத்துன உடனே அது என்ன பண்ணிச்சான்? அந்த பையன் அழுதுனே உக்காந்துச்சான். அவங்க அம்மா நினைச்சாங்களா, நம்ம மொத்திட்டு என்ன பண்ண வச்சிட்டோம், உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அது சொல்லிச்சான் அந்த பையன், அம்மா நீ நினைக்கிறியா நான் உடம்புல தான் உக்காந்துங்கிறேன், மனசுல நின்றுதாங்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு திமிரு பாத்தியா? நீ என்ன உட்கார வச்சுன்னு நினைக்கிறியா? நான் உடம்புல உட்காந்துதாங்கிறேன். ஏதோ நீ சொல்லிட்டியே, நான் மனசுல எப்படிங்கிறேன், நான் நின்றுக்கினே தாங்கிறேன். என்ன உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப விசுவாசங்களை உட்கார வைக்க முடியல, மனசுல நின்றுதாங்குது. அது நான் உட்கார வைக்க முடியாது, கர்த்தர் உட்கார வச்சிருவாரு, தட்டிடுவாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. பைபிளே சொல்லிடுச்சு. அதுக்கு எதிராக நான் என்ன பிரசங்கம் பண்ற முடியும்? நீங்க என்ன பண்ணிட முடியும்? பெருமை இல்லை, எனக்கா இருந்தாலும் சரி உனக்கா இருந்தா கர்த்தர் எதிர்த்து நிற்பாரு. ஏங்க மனுஷனுக்கு மனுஷன் எதிர்த்து நின்னா கஷ்டம் கிடையாதுங்க. கர்த்தரே எதிர்த்து நின்னா, தெய்வமே எதிர்த்து நின்னா, தெய்வமே எல்லாத்தையும் முடக்கிட்டாருனா, தெய்வத்துமே எல்லாத்தையும் நிறுத்திட்டாருனா ஒண்ணும் பண்ண முடியாத. அதுக்குதான் எப்பவும் சொல்லணும், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாட்டு நல்லா தான் இருக்கு, பாடுறோம். ஆனா கிருபை நம்மள நடத்துதா? பெருமை நம்மள நடத்துதா? ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிங்க. அப்போ நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நான் எதை செய்தாலும் தேவ பலத்தோடு கூட, தேவ சித்தத்தின்படி அவர் விரும்புகிறதை தேவ பலத்தோடு நான் செய்வேன். அவர் என்னில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை தேவ பலத்தோடு கூட நான் செய்ய வல்லவனா இருக்கிறேன். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் எப்படி செய்ய வேண்டும்? ஞானத்தோடு நான் செய்ய வேண்டும். வாசியுங்கள், யாக்கோபு 1:5.
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கொடுக்கிறவரும் இன்றைக்கு கடைசியா இந்த தீர்மானத்துடன் முடிக்க போறோம். நான் ஆண்டவருடையத்திலிருந்து ஞானத்தை பெற்று நான் எல்லாவற்றையும் செயல்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஞானம் இல்லாதனால எவ்வளவு பிரச்சனைகள். தண்ணி பற்றாக்குறைனா என்ன செய்யறோம்? தண்ணி பற்றாக்குறை என்ன பண்றோம்? தண்ணி இல்லை, எல்லாம் ஸ்தம்பிக்குது இல்ல, குளிக்க முடியல, துவைக்க முடியல, சமைக்க முடியல. எலக்ட்ரிசிட்டி இல்லை, குறைவு. கரண்ட் இல்லை, கரண்ட் குறைவு. என்ன பண்ண முடியல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போகுது. இப்படி எல்லா குறைவு வருது. அந்த குறைவுகளை விட மிக மோசமான குறைவு ஒன்று இருக்கு, ஞானத்தில் குறைவு. இந்த ஞானத்துல குறைவு வந்துடுச்சுன்னா, இந்த ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னா எங்க போனாலும் நம்ம வாழ்க்கையில மேன்மைக்கு வரவே முடியாது. ஒரு சூழ்நிலையை எப்படி சந்திக்கணும், எப்படி சமாளிக்கணுங்கிறது தான் ஞானம். ஞானம்னா என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு எனக்கு நேரிடுகிற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னை சுற்றி இருக்கிறதான காரியங்களையும் நான் தைரியத்தோடு சந்திப்பது தான் ஞானம். வாழ்க்கையின் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை எப்படி சந்திக்கணும், எப்படி கையாளணுங்கிறது தான் ஞானம். சிலர் இந்த ஞானங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு படிப்புக்கு கூட பயன்படுத்துவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஞானம் எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில சோதனைகளும் போராட்டங்களும் வந்து பல சோதனைகளால் நீ அகப்படும் பொழுது, வேதனைப்படும் போது, புரட்டி எடுக்கும் போது சோதனைகளும் வேதனைகளும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை நான் எப்படி சமாளிக்க முடியலன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாத வரும். அதுக்கு முன்னால் அவர் எப்படி கொடுக்கிறாரு? சம்பூர்ணமாய். சம்பூர்ணமாய்ங்கிறது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல லெபோரியஸ்லி, தாராளமாய் கொடுக்கிறவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ ஞானத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 2:3 சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமாக மாறினார் என்று சொல்லுகிறது. பிரசங்கி 7:12 சொல்ல, ஞானம் கேடகம்ன்றாரு. ஞானம் தான் ஒரு மனுஷனுக்கு கேடகம். ஞானமாக தான் செயல்படணும். ஞானம் இல்லாதனால குழப்பங்கள், ஞானமில்லாத பேச்சினால குழப்பங்கள், ஞானமில்லாத வாழ்க்கை முறையால் குழப்பங்கள், ஞானமில்லாத சூழ்நிலையால் குழப்பங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையின் சூழ்நிலையில நீ என்கிட்ட ஞானத்தை கேட்டா நான் உனக்கு கொடுப்பேன். என்கிட்ட கேளு. இதை போய் வேற எங்கேயும் கேட்க முடியாது. யாருக்கிட்ட ஞானம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? சொல்லுங்களா, அப்படி பாக்குறீங்க? சர்ச்சை முடிஞ்ச பிறகு கடையா போய், கடையில இருக்கிறவங்க போய், அங்க ஒரு பங்க் கடை இருக்கு, அங்க போயிட்டு என்னது ஞானம் கொஞ்சம் கொடுங்க, கால்களும் வாங்குவீங்களா? எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது, எங்க அந்த ஞானம் கட்டா ஞானம் வருமே, அந்த எக்யூப்மெண்ட் கொடுங்கன்னு வாங்க முடியுமா? சொல்லுங்களப்பா. டெக்ஸ்டைலில் போய் எங்க ஞானம்னு ஒரு ட்ரெஸ் இருக்காம, அதை போட்டால் ஞானமா வருமாம, எனக்கு ஒரு ஞானங்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இங்கே ஒரு RO வாட்டர் பிளான்ட் இருக்கு, தண்ணியை பிடிச்சோம்னா ஞானம் வரும்னு சொன்னாங்க, அதான் பிடிக்க வந்துருக்குன்னு போய் வாங்கி குடிச்சா ஞானம் வருமா? சொல்லுங்களம்மா, வருமா? இது பரத்திலிருந்து வருகிற ஞானம், கடவுள் இடத்திலிருந்து வருகிற ஞானம். அதே யாக்கோபுல தான் சொல்றார், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3:17. ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் நற்கனிகளா இதுதாங்க பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்? எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் வேணான்னு. எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்? ஒருவேளை காது கேட்கலையோ, கர்த்தாவே எங்க சபையாருக்கு காது நன்றாய் கேட்பதாக, காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. காது டெஸ்ட்டுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு வரணும், டாக்டரை. கொஞ்ச நாள் காது முகாம்னு ஒன்று போடலாம்.
எங்க சாப்பாடு குறைவு, தண்ணி குறைவு, ட்ரெஸ் குறைவு, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஞான குறைவு இருந்தா பெரிய பிரச்சனைங்க. அது எங்க போய் வாங்கணும்? தேவனிடத்துல போய் வாங்கணும். அந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க சொல்லியிருக்கிறார், இதுதான் தேவ ஞானம். உலகத்திலிருந்து வருகிற ஞானம் வேற, அதுக்கு முன்னால இருக்குது, அதை படிங்க. தேவனிடத்திலிருந்து வர ஞானம் எப்படி இருக்குதான்? சாந்தமா இருக்குதான், இணக்கமா இருக்குதான். இப்படி எல்லாம் குணாதிசயங்களை வெளிப்படுத்துற ஆளெல்லாம் ஞானம் உள்ளவங்க. சில நினைச்சுக்கிறாங்க, சரியா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா பேசுறதுனால, எகுறதுனால, கத்துறதுனால, அப்படியே மட்டம் தட்டுறதுனால அவங்க பெரிய என்னமோ ஞானிகளை முட்டாள் வடிகட்ட முட்டாள். அதெல்லாம் அந்த டாபிக்கே போகக்கூடாது. நம்ம வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஞானம் இதுதான். ஞானம் இருக்கிறவன் தன் நடக்கையினாலே சாந்த குணத்தோடு காண்பிக்க கடவன். அல்லேலூயா. ஒருத்தன் எனக்கு ஞானிங்க, நான் ஞானி அப்படின்னு சொன்னான்னா அவன் என்ன பண்ணணுமா? சாந்த குணத்தோட நல்ல நடக்கையில காட்டணுமா. அதான் ஞானமா. அதான் ஞானமுள்ள பெண்ணுக்கு அழகு, அதான் ஞானமுள்ள ஆணுக்கு அழகு. என்ன அழகுப்பா? சாந்தமுள்ள நல்ல நடக்கையால காட்டணும். அவர் சாந்தம் நல்ல நடக்க, அதை பார்த்தாலே என்ன அப்படி சொன்னாங்கன்னா அவர் ஞானின்னு அர்த்தம். ஆனா ரொம்ப பேர் வேற மாதிரி நினைச்சுக்கின்னு அவங்க என்ன பண்றாங்க? தங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஞானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். உனக்கு சூழ்நிலைகளை சமாளிக்க முடியலையா? பிரச்சனையா? குடும்பத்துல அவரை சமாளிக்க முடியல, ஐயா எங்க கணவரை சமாளிக்க ரொம்ப கஷ்டமாகுது, எங்க மனைவியை சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இந்த இதுல கூட நம்ம ஒரு ஜபம் வச்சோம். யாருக்காக? திருமணமானவர்களுக்கான ஒரு ஜபம் வச்சோம் இல்லையா? கப்பிள்ஸ், தம்பதியர்களுக்காக எல்லாரும் கலந்து கொண்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா ஞானமுள்ள புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ தான் வீட்டை என்ன பண்றாங்களாம்? கட்டுறாங்க. புத்தி இல்லாத கைகளினால் என்ன பண்றாங்க? இடிச்சு போடுறாங்க. ஞானமுள்ளவனுக்கு உபதேசம் பண்ணுவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். பரியாசக்காரனுக்கு நீ உபதேசம் பண்ணால் அவன் உன்னை இன்சல்ட் பண்ணுவான். துன்மார்க்கனுக்கு நீ உபதேசம் பண்ணால், நீதிமொழியில் இருக்கு, துன்மார்க்கன் உபதேசம் பண்ணினால் அவன் உன்னை பகைப்பான், அவன் உன்னை காயப்படுத்துவான். எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்மார்க்கரோ அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பகைப்பார்கள், இன்சல்ட் பண்ணுவார்கள். எனக்கு தேவை ஞானம் உள்ளவர்கள், ஞானமான வசனங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்வர்கள் ஞானவான்கள், புறக்கணிகர்கள் பரியாசக்காரர் துன்மார்க்கருமா இருக்கிறார்கள் என்று என்னுடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் சத்தியத்தை வாங்குகிறார்களோ, யார் சத்தியத்தை உள்ளத்தில் பதிக்கிறார்களோ அவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு சத்தியத்துக்கு விரோதமாய் நின்று அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவதும், அதை விரோதமாய் பேசுவதும், அதற்கு விரோதமாய் எழும்போதும், அதை நக்கல் அடிப்பதும், கிண்டல் பண்ணுவதுமாய் இருக்கிறவர்கள் பரியாசக்காரர்களும் துன்மார்க்கருமாய் இருக்கிறார்கள். வேதம் அப்படித்தான் எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது. அதனால ஞானி சாலமோன் சொல்கிறார், நீ உபதேசம் பண்ணுவதை கூட ஒரு ஞானிக்கு போய் உபதேசம் பண்ணுவன் ஞானத்திலே தேறுவான். ஒரு நீதிமானுக்கு உபதேசம் பண்ண அறிவில விருத்தி அடைந்து கொண்டே போவான். அவன் வேண்டும் வேண்டும் என்பான், இன்னும் எனக்கு சத்தியம் வேண்டும் என்பான், இன்னும் எனக்கு சத்தியம் சொல்லப்படாதா என்பான், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டார்களா என்பான், இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை வராதா என்பான். ஏனென்றால் அவன் ஞானம் உள்ளவன், நீதிமானா இருக்கிறான். ஆனா துன்மார்க்கனோ பரியாசக்காரனோ உன்னை அங்கே காயப்படுத்துவான், அவன் உன்னை இன்சல்ட் பண்ணுவான், உன்னை அவமானப்படுத்துவான். அவனுக்கு உபதேசம் பண்ணி எதையும் நீ சாதிக்க போகிறது இல்லை. அவனுக்கு உபதேசம் பண்ணுவதனால் உன் நேரம் தான் வீணாகும். ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணுவன் ஞானத்தில் தேறி வருவான். அறிவாளிக்கு உபதேசம், நீதிமானுக்கு உபதேசம் அறிவிலை விருத்தி அடைந்து கொண்டே போவான். என் சபையில் இருக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் கூட உங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா வருவது கூட ரொம்ப சந்தேகமாகவும், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப யோசித்து வருகிறது. வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். கவனமா பாருங்கம்மா, இதெல்லாம் நடக்குது பாருங்க சில இடங்கள்ல ஊழியக்காரங்களுக்கு. என்ன நடக்குதுன்னா, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் அடைகிறானா, கிண்டல் பண்றாளு, கேலி பண்றாளு, இதெல்லாம் சபைக்குள்ள வந்தா என்ன பண்ணும்னா சத்தியத்தை கேட்டு இன்சல்ட் பண்ண, லட்சை அடைகிறானா இன்சல்ட் ஆகுறான், இன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க. துன்மார்க்கனை கண்டிக்கிறவனுக்கு கரை படிச்சிருவான், கரைப்படுத்தி கொள்றான். அவன் அவனையே கெடுத்துக்கிறான், அவன் அவனையே கஷ்டப்படுத்திக்கிறான்.
ஆனா பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணு, போதகம் பண்ணு, ஞானத்துல தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். எங்க போய் சம்பாதிக்கிறதுனா தேவ சமூகத்துல இருந்தா சம்பாதிக்கலாம். தேவனோட வார்த்தை தான் நமக்கு ஞானம், பொக்கிஷம். அந்த பரலோகத்திலிருந்து வர ஞானம் எப்படி இருக்குது பாருங்க. வீட்டுல போய் நல்லா வாசித்து பாருங்க, எவ்வளவு கேரக்டர் இருக்கு பாருங்க. அதான் பரலோக ஞானம். உலக பிரகாரமான ஞானம் ஒண்ணு இருக்கு. உலக பிரகாரமான கல்வியினால் வருகிறதான அறிவு, அது என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், இதை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் வாழ்க்கை நேரிய சிறப்பான முறையிலே வாழ்வதற்கும், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அங்கே உறுதியாய் நின்று அதை சந்திப்பதற்கும், தைரியமாய் நிற்பதற்கும், அவைகளை எல்லாம் சோர்ந்து போகாமல் சந்திப்பதற்குமான ஞானத்தை தான் பரலோகம் தருகிறது. அதுதான் கர்த்தர் தருகிறார். அந்த ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது இந்த நாட்கள்ல. ஒருத்தன் கேட்டா, ஒரு இன்டர்வியூல கேட்டாங்களாம், ஒரு ஆளை பார்த்து இன்டர்வியூல கேட்டாங்களாம். இன்டர்வியூக்கு போயிருந்தானா அவன், அவனை பார்த்து கேட்டாங்களாம், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு. 8 கால் பூச்சிக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? அவன் சொன்னானா 9 காலுன்னா. என்னது? அவன் என்ன சொன்னானா, கேட்கிறவன் கேள்வி எப்படி கேட்டான்? முட்டாளா கேட்டான். இவன் முட்டாளா கேட்டு அவன் முட்டாள் தனத்தையோ அறிவாளியான்னு சோதிக்க பார்க்கறான். கேட்டவன் சொல்லிட்டான், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா. அவன் சொன்னான் 9 கால் அப்படி. அதுக்கு அவன் சொன்னான், உனக்கு எங்கன்னா அறிவு இருக்குதா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டுன்னு, அப்ப 8 கால் தானே இருக்குன்னு. அதுக்கு அவன் சொன்னான், உனக்கு அறிவு இருக்குதா? 8 கால் பூச்சிக்கு 8 கால் தானே இருக்கு, நீ ஏன் கேள்வி கேட்ட? அது மாதிரி நீ முட்டாளா கேள்வி கேட்ட. நான் என்ன பதில் சொன்னேன்? முட்டாளா பதில் சொன்னேன். சில ஆட்களுக்கு முட்டாள் கேள்வி கேட்கும்போது ஞானமா பதில் சொன்னா அவனுக்கு ஏத்துக்காது. அவனுக்கு எப்படிதான் பதில் சொல்லணும்? முட்டாள் தானமா தான். அதுக்கு தான் சொன்ன, மூடனுக்கு அவன் ரெண்டு இடத்துல சொல்றாரு. மூடனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி உத்தரவு சொல்லாதுன்றாரு ஒரு இடத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி உத்தரவு சொல்லுன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்தெந்த இடத்துல மூடன் எப்படிலாம் டேக்கல் பண்ணணுமோ அப்படிலாம் என்ன பண்ணணும்? டேக்கல் பண்ணணும். சில நேரங்களில் மக்கள் நம்மளோட விதாண்டவாதங்களை பேசுவாங்க, வாக்குவாதமா வருவாங்க. அப்படி தேவனுடைய ஞானத்தோட அவங்கள டீல் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாலமோன் பெரிய ஞானி தானே, ரொம்ப ஞானம் அவருக்கு. ஆனா அந்த ஞானத்தின்படி அவர் வாழல. எல்லாருக்கும் ஞானம் சொன்னாரு, ஆனா அவர் கடவுளை விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு, கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிட்டாரு. பல பெண்களோட, அந்நிய பெண்களோட அவருக்கு ஒரு தொடர்பு வந்து கர்த்தரை விட்டே தூரம் போயிட்டார். விக்கிரகமான காரியங்கள் உள்ள கொண்டு வந்துட்டார். ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை ஆட்கள் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கின்னு அவருக்கு விரோதமா எழும்பிடுறாங்க. ஆண்டவர் உங்களை நல்ல நிலைமையில வச்சா, நல்ல உயரத்துல வச்சா, நல்லா பாடக்கூடிய கிருபை இருந்தா, மியூசிக் போடுற கிருபை கொடுத்தா, நல்லா கொடுத்தா, கடைசியில் என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு மக்களை தம் பக்கம் திருப்புறாங்க. விக்கிரக ஆராதனை போல தன்னை மாற்றிக்கொள்றாங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் மேன்மையானதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? எல்லாருமா சொல்றோமா? நீங்க உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு ஞானம் இருக்குது, அது என்னப்பட்ட ஞானம் எனக்கு தான் தெரியும். சரியா? தேவ ஞானம் எத்தனை பேருக்கு வேணுமோ? இந்த வருஷத்துல 2026 ஆண்டவர் எனக்கு தேவ ஞானத்தோடு கூட என் சூழ்நிலைகளை நான் சந்திக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கடினமான அந்த பையனை சந்திக்க முடியல, கடினமான அந்த பிள்ளையை அடக்க முடியல, கோபம் வருகிறது, கணவனை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல், என்னோட கண்ட்ரோலுக்கு ரொம்ப தள்ளி போகுது, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, என்னப்பா பண்ணட்டும்? ஆண்டவர் சொல்வார், இல்லை, ஞானம் உனக்கு தரேன், பரத்திலிருந்து உனக்கு ஞானத்தை தரேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது என்னிடத்தில் கேளுங்கள்னு சொல்றாரு. கேளுங்க, குடும்பத்தை நடத்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கேளுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா காரியங்களும் நடப்பதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அப்படி கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ள. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஞானம் நமக்குள்ள வரும்பொழுது நம் பொறுமையுள்ளவர்களாய் நாம் மாறி விடுகிறோம், சாந்தமுள்ளவர்களாய் நாம் மாறி விடுகிறோம். உங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் அமைதியாயிருப்பதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்கள் வாயை திறந்தால் கண்ணியிலே மாட்டிக்கொள்வீர்கள். எந்த இடத்துல ஞானமா பேசணுமோ அந்த இடத்துல ஞானமா பேசணும். ஆமென். பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பேசாமல் இருப்பதுதான் நல்ல தீர்வுன்னு நான் சொல்றேன். உங்க கணவன் உங்களுக்கு ஏதாச்சும் கோவப்படுத்திட்டாருன்னா ரியாக்ட் பண்ணாம போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் தோத்துட்டார். இதுமாதிரி மனைவி ஏதோ ஒன்று பண்ணிடுது, கணவன் அமைதியெல்லாம் போயிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். வாய் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சவங்க கிடையாது. ரொம்ப பேர் சொல்றாங்க, நினைக்கிறாங்க வாய் இருக்கிறதுனால அவங்க என்ன பெரிய இதுன்னு. ஒண்ணுமே கிடையாது. அதனால பிரச்சனைகள் தான் வரும், குழப்பங்கள் தான் வரும். ஒருத்தவனை திட்டிகிட்டே இருக்கிறார், நீ அமைதியெல்லாம் நின்று நேரம் அவன் நினைப்பான் இதுக்கு மேலே திட்டினா நம்ம செத்துருவோன்னு போயிடுவான். உங்கள் பொறுமை தான், உங்கள் அமைதி தான் அவனை கொல்லும். உங்கள் வீட்டில் கூட சொல்லித்தரேன் பாருங்க, உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணால் விட்டுடணும். அது பாட்டு என்ன பண்ணும், இந்த கழுத்தறுத்த கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்தில் கழுத்தறுத்த கோழின்னு சொல்லுவாங்க. கழுத்தறுத்த கோழி என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், கழுத்தறுத்த கோழி இவங்க துணியிலே என்ன பண்ண போகுது, லாஸ்ட்ல போகுது விட்டு. கழுத்தறுத்த கோழிலாம் அப்படிதான் சந்திக்கணும். அது கழுத்தறுத்தாச்சு அப்படிதான் என்ன பண்ணும், அது கழுத்து அறுத்த மாதிரி கத்தும். சில நேரத்துலாம் எதனா ஆலோசனை சொல்ல முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது, நல்ல காரியம் சொல்ல முடியாது. எனக்கு ஏன் சொன்ன, என்னையா அப்படி சொன்னேன், என்னையா ஒண்ணு சொன்னோம், அப்படியாச்சு இப்படியாச்சு என்ன பண்ணாது, கழுத்து இருக்கும். கழுத்து முடிக்கும். அப்புறம் தெரியும் வீட்டோட சொல்றேன், சண்டை வருதுன்னா என்ன பண்ணுங்க, விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாதம் எழும்பும் முன் விட்டுவிடு. அதை விட்டு விடலைன்னா அது பெரிய வெள்ளம் போல வந்து உன்னை மூழ்கடிச்சிடும். நல்லா கர்த்தர்கிட்ட ஞானம் கேளுங்க. 2026 ஆண்டவர் ஞானம் கொடுங்கப்பா, பொறுமையா கையாளணும் ஆண்டவரை. ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஆள் ஆண்டவரை இவரு. சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்துக்கு போயிருந்து ஜாம் பண்ண, வெளியே ஒரு குடும்பத்துக்கு, நான் என் மனைவியும். அவர் சொன்னார், என் மனைவி என்னை ரட்சிப்புகள் நடத்தினாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் அது என்னை ரட்சிப்புகள் நடத்தி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினாங்க, எல்லாம் இது பண்ணாங்க, போனாங்க வந்தாங்க, நான் ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொன்னேன், உங்களா மாதிரி ஆளுகிட்ட அவங்களா இருக்கவும் உங்களை சமாளிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் கிண்டலா. அவங்க கொஞ்சம் ரிலேஷன் வேற. அவங்களா இருக்கிறோம் உங்களை என்ன பண்ணுறாங்க, சமாளிக்கிறாங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் தான் அவங்கள சமாளிச்சிக்கின்னு போகிறேன்னாரு. ஆனால் எப்படியோ சமாளிச்சிக்கின்னு குடும்பம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாளிக்கணும் யாருன்னா, அப்படி தானே. சமாளிக்க முடியலன்னு தான் கஷ்டம். ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டாருன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணணும், சமாளிக்கணும். 2 பேருமே கஷ்டம் கொடுத்துருந்தா என்ன ஆகும், அந்த குடும்பம் தத்தளிப்பின் பாத்திரம் தான். ரட்சிப்பின் பாத்திரம் இல்லை, தத்தளிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ரட்சிப்பின் பாத்திரம் கீழே விழுந்துரும். எந்த பாத்திரம் எடுத்துக்கோ சிஸ்டர், பிரதர் என்ன பண்ணுவாரு, தத்தளிப்பின் பாத்திரம் எடுத்துப்பார். நான் போயிட்டு வரத்தவங்களும் இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நீ போயிட்டு வரவே வராத. எப்படி ஆயிடுச்சு பாரு வாழ்க்கை. இப்படிதான் வாழ்க்கை போயின்னு இருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தில் அது மாதிரி வார்த்தைகள் வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் துக்கப்படுவாரு. கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வரதுனால சாகர முடிவு, சாவுன்றது, செத்து போன்றது, மாட்டிக்கன்றது, விழுந்துருன்றது, இதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுத்தாவணும் தேவ சமூகத்துல. வாய் அடக்காதவன் தேவ சமூகத்தில் நின்று எல்லாவற்றுக்கும் அதற்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்கு தான் நமக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா.
நாம் சுய பெருமையினாலும் சுய ஆளுகையினாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பதல்ல ஞானம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் வரும் என்றால் நாம் பொறுமையுள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் சரியாய் கொண்டு போகிற ஒரு அபிஷேகம் நமக்கு மேலே வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் 2026 கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைப்பாராக. இப்ப முதலாவது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? முதலாவது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? சத்தமா, மேலானதையே நான் தேடுவேன். இரண்டாவதாக, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவேன். மூன்றாவதாக, தேவ பலத்தோடு எல்லாவற்றையும் சந்திப்பேன். நான்காவதாக, தேவ ஞானத்தோட காரியங்களை நான் சமாளிப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.